ஹலோ நண்பா, இன்றைக்கான வீடியோ என்னென்னா ஸ்பைரல் பொட்டேட்டோ கட்டர் அதை எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். பீச் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோன்னு விற்பாங்க. ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு மிஷினில் போட்டு சுற்றுவாங்கள்ல, அந்த சுற்றுற மிஷினை தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த மிஷினை வச்சு நம்ம வீட்டிலே ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ செய்யலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஐடியா கிங் தமிழ் சேனல். நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம அந்த லைக் பண்ணி கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்யறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி காலியான ஒரு இரும்பு டப்பா ஒன்று வேணும். இரும்பு டப்பா தான் வேணும், பிளாஸ்டிக் டப்பாலாம் இது சரி வராது. இப்போ இந்த டப்பாவில் நம்ம சென்டரில் ஒரு மார்க்கும் சைடில் ஒரு மார்க்கும் பண்ணியிருக்கோம். அந்த மார்க்கில் வந்து நம்ம ஆணியை வச்சு ஓட்டை போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஹோல் போட்டுட்டோம். ஹோலுக்கு நடுவில் வந்து 2 ஹோலையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணணும். கட் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக கட் பண்ணுங்கள், கையை கூட கீழ்ச்சி வாய்ப்பு இருக்குது. இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து அதை வந்து லைட்டாக மேலே தூக்கி விட்டுக்கலாம். ரொம்ப தூக்கிடாதீங்க, அப்புறம் உருளைக்கிழங்கோட திக்னஸ் வந்து ரொம்ப பெருசாக வந்துடும். இப்போ இதோட மேல் பகுதியை நம்ம ஷார்ப்பாக ஆக்கணும், பிளேடு மாதிரி ஆக்கணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அறத்தை யூஸ் பண்ணி மேலே வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா ஷார்ப்பாகிடுச்சு. மூடியிலையும் ஓட்டை போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலோட ஒரு கேப் எடுத்துக்கோங்க. அதில் சென்டரில் பார்த்து ஒரு ஓட்டை ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ வந்து 2 ஸ்க்ரூ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, சின்ன சைஸில். இப்போ இந்த 2 ஸ்க்ரூவையும் வந்து அந்த பாட்டில் கேப்போட சைடில் இந்த மாதிரி ஃபிட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு கம்பி ஒன்று எடுத்துக்கோங்க. கம்பியை வந்து இந்த மாதிரி சிக்ஸாக்காக வளைச்சிடுங்க. அப்போ தான் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த பாட்டில் கேப் வந்து உள்ளே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மட்டும் நான் வந்து ஃபெவிக்விக் போட்டு ஒட்டியிருக்கேன். இந்த இடத்துல லைட்டாக மூடியை கட் பண்ணிவிட்டு அந்த ஃபுட்டேஜ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதனால தான் அந்த ஃபுட்டேஜ் வந்து என்னால் காட்ட முடியல. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு இந்த கம்பி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட மிஷின் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே சுற்றுது. இப்போ வந்து இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு உருளைக்கிழங்க கழுவி எடுத்திருக்கேன். இந்த கம்பியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு சென்டராக பார்த்து இன்சர்ட் பண்ணுங்கள். சென்டராக இன்சர்ட் பண்ணால் தான் இது கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ இந்த ஸ்க்ரூவையும் வந்து அந்த உருளைக்கிழங்குல நம்ம ஃபிட் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து சுற்றும் போது ஆடாது. இப்போ வந்து நம்ம ரொட்டேட் பண்ண இது வந்து சூப்பராக கட் பண்ணுது. இந்த உருளைக்கிழங்குல பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ரொம்ப திக்காக வந்திருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அதை வந்து ரொம்ப தூக்கி விட்றாதீங்க. அந்த பிளேடு மாதிரி இருக்கிறது அது வந்து லைட்டாக தூக்கி விடுங்க. இப்போ வந்து நான் இதை லைட்டாக அமுக்கிட்டு மறுபடியும் உங்களுக்கு வேறு உருளைக்கிழங்குல செஞ்சு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான திக்னஸில் இந்த பொட்டேட்டோ வந்து வந்திருக்கு. ஸ்ப்ரிங்கு மாதிரியே வந்திருக்கு பாருங்கள்.
அந்த பிளேடை வந்து நீங்கள் அமைக்க விடுறதுல பொறுத்து தான் இருக்குது இந்த பொட்டேட்டோட சைஸ் வர்றது. என்ன நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மிஷினை வச்சு நம்ம வீட்லேயே ஸ்பைரல் பொட்டேட்டோ ஈஸியாகவே செய்ய முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஒரு வேளை உங்களுக்கு பிடிக்கலன்னா மறக்காமல் ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இன்னும் நல்ல வீடியோவில் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். இந்த சைடில் இருக்க இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா என்னை நீங்கள் அங்கே பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை, see you.